கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு 13ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது என்று நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை மகத்துவம் நிறைந்தது, அற்புதம் நிறைந்தது. அது சொன்னதை செஞ்சுட்டு தான் அந்த வார்த்தை அதை திரும்பும். ஏன்னா அந்த வார்த்தைக்கு மகத்துவம் உள்ளது, அதற்கு அற்புதம் நிறைந்தது அந்த வார்த்தை. அதை பற்றி கொண்ட ஒருவரும் வீணாக அவங்க வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போனதில்லை, விசுவாசித்தவர்கள். ஏன்னா அந்த வார்த்தையின் மூலியமாக, கர்த்தருடைய வார்த்தையின் மூலியமாக அற்புதம் நிச்சயம் நடக்கும். இந்த ஊழியத்திற்கும் அப்படிதான், அன்பு ஊழியத்திற்கு. என் தாயார் கடந்த காலங்களில் இந்த ஊழியம் ஆரம்பித்த புதுத்தில் எப்படி இந்த ஊழியத்தை செய்வேன் என்று கலக்கத்தோடு இருக்கும்போது, உனக்கு என்ன தேவை, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலையும் நான் குடும்பத்தின் காரியத்தை ஒவ்வொன்றும் நான் தேவையை சந்திப்பேன், இந்த ஊழியத்தின் காரியத்தையும் நான் சந்திப்பேன், நீ கலங்காதே என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அது மாத்திரமில்லை, நான் தலைமுறைக்கும் அதை நான் விசாரித்து தலைமுறைக்கும் அந்த காரியத்தை நான் நடப்பிப்பேன் என்று என் தாயாரோடு பேசின அந்த வார்த்தை கர்த்தர் அதை நிச்சயம் நிறைவேற்றினார். அந்த வார்த்தையை என் தாயார் விசுவாசித்தார்கள். அதனால தான் இன்று வரைக்கும் இந்த ஊழியத்தை கர்த்தர் அவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தையை பற்றி கொண்ட ஒருவரும் வெட்கமடைந்து போவதில்லை. இந்த வார்த்தை தான் மகத்துவம் நிறைந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் கொடுத்திருப்பார், இந்த வார்த்தையின் மூலியமாக வெளிப்படும் என்று. அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். நிச்சயம் அது உங்கள் வாழ்க்கையிலையும் அது நிறைவேறும். இந்த அன்பு ஊழியத்தின் 25 ஆண்டுகள் நம்ம சோத்திர கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம் கர்த்தருடைய கிருபையினால். இப்போ இந்த வருடம் அக்டோபர் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 26வது ஆண்டு சோத்திர கூட்டத்தை நம்ம அதை நடத்தி கர்த்தர் கொடுக்கணும். அதற்காக தான் அந்த கூட்டம் சிறப்பாக நடைபெறுவதற்கான ஒரு ஜெப குறிப்பை தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த ஊழியத்தை எத்தனையோ பேர் ஜெபத்தினால நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய காணிக்கையினாலையும் இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்கி கொண்டிருக்கிறீங்க. அவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிப்பேன். அவங்க வாழ்க்கையிலையும் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த ஜெப குறிப்பை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் வைத்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தர் இந்த கூட்டத்தை நிச்சயம் அற்புதமாக நமக்கு நடத்தி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது ஜெப குறிப்பு, இந்த கூட்டம் அந்த நடைபெறுகிற அந்த நாளில் எந்த ஒரு இயற்கை கால சூழ்நிலை மாறாக அதற்கு இந்த கூட்டம் நடப்பதற்கு தடையாகவும் இருக்கக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அந்த கூட்டத்தில் எல்லாம் நன்மையாக அவர் நடத்தி கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது ஜெப குறிப்பு, நம்ம அந்த கூட்டம் ஒழுங்குபடுத்தும் போது வீடியோ ஆடியோ சிஸ்டம் எல்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அது மாத்திரமில்லை, வருகிற ஒவ்வொருவருக்கும் நம்ம உணவு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த காரியத்தை எல்லாம் கர்த்தர் நன்மையாக ஆசீர்வதித்து நமக்கு தரணும். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். மூன்றாவது ஜெப குறிப்பு, இந்த கூட்டமே என் தாயாரிடம் ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த நாளில் வைக்கணும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்த கூட்டம். அது எதற்காகனா, வருகிற எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி அதன் மூலிமா கர்த்தர் அற்புதம் செய்து அதை சாட்சிக்காக தான் அந்த கூட்டத்தை வைக்கணும் என்று ஆண்டவர் என் தாயாரோடு வெளிப்படுத்தி காட்டின இந்த காரியத்தை நாங்கள் இதை விடாமல் நாங்கள் செய்ததற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இது மெயின், இந்த கூட்டம் நடைபெறுவது முக்கிய காரணம் இந்த சாட்சிக்காக தான் இந்த கூட்டமே நாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த சாட்சி சொல்கிற வருகிறவர்களுக்கு எந்த தடையும் சத்துரு கொண்டு வந்துடக்கூடாது. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளணும். ஏன்னா அவங்க வரணும்னு நினைத்துக்கிறாங்க, ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலையும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தினாலையும் பிசாசு தடையை கொண்டு வந்துடுறான். அதனால் அவங்க வர முடியாமல் போகிறது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவங்க கர்த்தருடைய நாமத்துக்காக தான் அந்த சாட்சியை சொல்கிறோம். ஆனால் அந்த சாட்சி சொல்ல முடியாத ஒரு காரியம் அவங்களுக்கு நடந்துடுது. அதனால் அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. அதற்கு தடைகள் எதுவும் வராமல் அவங்க சாட்சி சொல்கிறவங்களுக்கு எந்த தடையில்லாமல் அந்த சாட்சி சொல்லதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். எந்த தடைகள் இருந்தாலும் அதை மாற்றி அவங்களை கொண்டு வரணும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நான்காவது ஜெப குறிப்பு, வருகிறவங்க
எல்லாரும் அந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறவர்கள் ஒருவரும் வெறுமையாக திரும்பி செல்லக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு துக்கத்தோடையும் ஏதோ ஒரு போராட்டத்தோடையும் ஒரு நோயின் பிடியில் பிசாசின் பிடியில் வருகிறவங்க எல்லாரும் கர்த்தர் அந்த இடத்துல வந்து விசுவாசத்தோடு வரும்போது அவங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற ஒவ்வொருவரும் சமாதானத்தோடு பாதுகாப்போடு அவங்க திரும்பி செல்லணும். ஏன்னா தொலைதூர இடத்துலேருந்து வராங்க. அவங்க போகும்போது பாதுகாப்போடு அவங்க செல்வதற்காக அவங்க வாகனத்தில் போகும்போது எந்த போராட்டம் இல்லாமல் அவங்க சமாதானத்தோடு பாதுகாப்போடு செல்வதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஜெப குறிப்பை நீங்கள் வைத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய நன்மையை செய்து இந்த ஊழியத்தின் இந்த அக்டோபர் கூட்டத்தை கர்த்தர் சிறப்பாக நடக்க அவர் கிருபை செய்வார். 25 ஆண்டுகள் கடந்து 26வது ஆண்டில் இந்த கூட்டம் நம்ம காலெடுத்து வைக்க போகிறோம். பெரிய காரியம் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் இதுவரைக்கும் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபையாக ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் 26வது சோத்திர கூட்டம் தடையில்லாமல் நடக்கணும். அதற்காக நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தில் வைத்து நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் இந்த ஊழியத்தை ஜெபத்தினால தாங்கும்போது கர்த்தர் பெரிய நன்மையை கர்த்தர் செய்வார். உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அநேக ஜெப குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிறீங்க. அதற்கு வைத்து நான் உண்மையோடு ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய நன்மையை செய்வார். அது மாத்திரமல்ல, என்னுடைய பலவீனம் எதுவும் எனக்கும் வந்துடக்கூடாது. அதற்காக என்னுடைய சுகத்துக்காக ஆரோக்கியத்திற்காக சுகபலன் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். என்னுடைய பாதுகாப்பிற்காக, என் குடும்ப பாதுகாப்பிற்காக சத்துரு போராடக்கூடாது. அதற்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். நானும் உங்களுக்காக தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் பெரிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.